இந்த திமுக மக்களை, திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், 500 ரூபாய்க்கு ஆட்டோ ஓடுது, 600 ரூபா செலவு வருது அப்படி சொல்லி பாட்டா படித்தேன். சரிங்களா? இது திமுக தலைவர் MK ஸ்டாலினுக்கு தெரியும். நான் சொன்ன விஷயம் தெரியும். நான் ஹிந்தியில் தான் படித்தேன், இருந்தாலும் அவர் கேட்டு தெரிஞ்சிருப்பார். சரிங்களா? அடுத்து ராகுல் காந்திக்கும் தெரியும். சரிங்களா மக்களே? 500 ரூபாய்க்கு ஆட்டோ ஓடுது, 600 ரூபா செலவு வருது என்று மோடிட்டு சொல்லி பாடினேன். இருந்தாலும் அவங்க கேட்டிருப்பாங்களா? கேட்டுட்டு 2 பேரும் பஸ்ஸை ஃப்ரீயாக விட்டீங்கடா, அப்புறம் என்ன கணக்கு சார் உங்கள் கணக்கு வழக்கு சொல்லுங்கள். ராகுல் காந்தியோட கணக்கு வழக்கும் MK ஸ்டாலின், MK ஸ்டாலினோட கணக்கு வழக்கு என்ன? மக்கள் சொன்னால் திருப்பி செய்வீங்களா? சொல்லுங்கள் சார். நாங்கள்லாம் கற்றுனா அவங்களுக்கு பகுமானமாக இருக்கா இல்லை சந்தோஷமாக இருக்கீங்களா? பொதுமக்கள் சொன்னால் அதை கேட்கணுமா இல்லையா? இல்லை இந்த பிரேமில் தான் காரை இழுத்து அடைச்சிட்டு ஓடுவீங்களே, ரோட்டில் குறுக்கடிக்கிறது, கிட்ட வந்து நின்றா ஓடுறது. சொல்லுங்கள். நான் நீங்கள் ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், 500 ரூபாய்க்கு ஆட்டோ ஓடுது, 600 ரூபா செலவு வருதுன்ட்டு. இப்படி எங்கள் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஆட்டோ மட்டும் இல்லை, எல்லா தொழிலும் அப்படி தான் இருக்குது. சரிங்களா? இந்த ராகுல் காந்தி செஞ்சதும் திமுக தலைவர் ஸ்டாலின் செஞ்சதும் சரியா? சொல்லலைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். நான் மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டியில் 58 கால்வாயில் தண்ணி எப்படி வந்துச்சு சொல்லுங்கள். திமுக கொண்டு வந்தீங்களா? அதிமுக கொண்டு வந்தீங்களா? காங்கிரஸ் கொண்டு வந்தீங்களா? யார் கொண்டு வந்தது சொல்லுங்க பாப்போம். தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க மக்களை. கேட்ட திறந்து விட்டவங்கெல்லாம் கொண்டு வந்ததுக்கு அர்த்தம் இல்லை. அவங்க முதலமைச்சர் இருக்கும்போதே கொண்டு வரல பன்னீர்செல்வம். அவர் வெறும் கேட்டதே திறந்து விட்டார், ஓப்பன் பண்ணி விட்டுதாரு மோடிஜி. பிஜேபி ஒன்ற தப்பு பண்ணலாம், ஆனால் தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டது மோடிஜி தானே? சொல்லுங்கள். அதையும் வரவிடாமல் தடுத்து வச்சுருக்கீங்க. திமுகவும் அதிமுகவும் அதையும் வரவிடாமல் தடுத்து வச்சுருக்கீங்க. இதானே உண்மை? சொல்லுங்கள் சார். அவங்க கட்சி பிஜேபி ஒன்றா கோக்குமக்காக இருக்கலாம், மோடிஜி நல்லவராக இருக்கலாம்ல? சொல்லுங்கள். தண்ணி அவர் ஆட்சி தானே வந்துச்சு.